வணக்கம் உறவுகளே, நான் கனடாவிலிருந்து ஜானு. இன்றைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு சொல்லி சொன்னால் கனடா ஒண்டர்லேண்டுக்கு வந்திருக்கிறோம். இது 2வது தரம் வந்திருக்கோம் இந்த வருஷத்தில். நாங்கள் முதலே சொன்னாங்க சீசன் பாஸ் எடுத்து நாங்கள் அதால் வந்து எங்களுக்கு இந்த டைம் எல்லாம் ஃப்ரீ தான். ஸோ இன்றைக்கு என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த ஹலோவின் கண்டென்ட் சொல்லி நேற்றே தொடங்கிடுது. அதாவது செப்டம்பர் 26 இருந்து நவம்பர் 1ஆம் தேதி வரைக்கும், அதாவது அக்டோபர் 31 வந்து ஹலோவின் டே, அது வரைக்கும் இந்த ஸ்பெஷல் இவெண்ட்டுகள் எல்லாம் நடக்க போகுது. அதே மாதிரி இன்றைக்கும் ஒரு ஸ்பெஷல் இவெண்ட் வந்து 6 மணிக்கு இருக்குன்னு நினைக்கிறேன், ஈவினிங். ஸோ அந்த நிகழ்வை நாங்கள் இன்றைக்கு உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்க. நாங்கள் வந்து ஏர்லியாகவே வந்த நாங்களாம் இன்றைக்கு வந்து 6 மணிக்கு பிறகு அந்த ஹலோவின் இவெண்ட் எல்லாம் இருக்குது. அங்கே அது வரைக்கும் இந்த ரைட்ஸ் எல்லாம் வளமை போலவே இருக்குது. கிடைக்கிற ரைட்ஸ் எல்லாம் நாங்கள் இன்றைக்கு விளையாடுறதுக்கு ட்ரை பண்ண போகிறோம். பார்ப்போம் இப்படி ஏதாவது கிடைக்குதான்னு சொல்லி. நிறைய ஆக்கள் லைன் இல்லாததாக பார்ப்போம். இதில் வந்து இப்போ இருக்கிறது வந்து ரேசிங் பெவிலியன் இருக்குது. இதுக்கும் கொஞ்சம் லைன் கூட, இது கொஞ்சம் அளவான ரைட்ஸ் தான், ஆளும் பெருசு இல்லை. இது ஒரு இன்றைக்கு நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். We've got a payload of you here to deliver to Miss Lucy's saloon with no time to waste. And with engineer Snoopy at the helm, nothing can stop us. Oh no! It's one stuck in the bad seat game! Snoopy, get out! Mountie Charlie Brown put some bad birds behind bars. When the ride comes to a complete stop. அடுத்ததாக நாங்கள் விளையாட போகிறது வந்து வின் சீக்கர் என்று சொல்லி பெரிய ஒரு டவர் மாதிரி சரியான உயரம் வந்து, அதாவது 301 ஃபீட் இது. இந்த உயரம் வந்து மீட்டரில் சொல்கிறேன்னு சொன்னால் 92 மீட்டர் உயரம். இந்த உயரத்துக்கு நாங்கள் போக போகிறோம். இதில் போயிட்டு மேலே போய் சுற்றிட்டு வரப்போகுது. இது ஒருக்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. இந்த ரைட்ஸோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்லணும்டா, உண்மையிலேயே கீழே ரெண்டு பார்க்க ஓகே ஒரு உயரத்துக்கு போகுது. சும்மா மெல்லமாக சுற்றுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வீடியோவில் பார்க்க கூட அப்படி தான் இருக்குது. நாங்களும் ஓகே இது பெரிய பயம் இல்லை அப்படின்ற ஏறி உட்காந்தா மேலே போக மாட்டோம். கொஞ்சம் மெல்லமாக போச்சு. ஒரு கட்டத்துக்கு போய் கூட சுத்த வழுக்கிடுது. சுத்தவே கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டுது. ஆனால் நல்லா மேலே போயிட்டு போகமாக சுற்றினாங்க. காத்தண்டா அப்படி முகத்தில் வந்து அடிக்குது.
பயங்கரமாக இருந்தது. பட் அதே நேரம் நல்லாவும் இருந்தது, பயமாகவும் இருந்தது. நாங்கள் மேலே போக கீழே பார்த்தது குறைவு, பயத்தில் மேலேயே பார்த்து கொண்டு போனோம். பேருந்து கொஞ்சம் மேலே நல்லா போன அப்புறம் இந்த இறங்கி வர்ற இடத்துல கீழே பார்த்தா அப்படி ஒரு மெப்பை நாங்கள் ஒரு டேபிளில் வச்சுட்டு பார்த்த மாதிரி இருந்தது. அப்படியே ஒண்டர்லேண்டு ஃபுல்லாக தெரிஞ்சுது. அங்கால இருக்கிற ரோட்ஸ்கள் எல்லாம், கார்கள் எல்லாம் குட்டி குட்டியாக கிட்டத்தட்ட இந்த ஃப்ளைட்டில் விண்டோ சைடில் இருந்து பார்த்தாலும் எப்படி அந்த லேண்டாக இல்லாட்டி வெளுக்கடைக்க பார்க்குற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நல்லாவும் இருந்தது, கொஞ்சம் பயமாகவும் இருந்தது தான். ஓகே, சான்ஸ் கிடைக்கிறார்கள், இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. எப்படி வேற லெவல். Not too bad. Really good to eat. It's much, much higher.
don't you? It has been a sadistic delight to thrill you this evening. A round of applause for the minions of the Inferno. ஓகே உறவுகளே, இந்த வீடியோ நாங்கள் இதோட நிறைவு செய்ய போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எருசன் வேர்ல்டு என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.